வெற்றி பயணம் நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரானுடைய அதிரடி தாக்குதலுக்கு இடையில அமெரிக்கா ஈரானை தாக்குன அந்த விஷயம் எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை தொடர்ந்து ஈரானும் அமெரிக்காவை திருப்பி தாக்கியிருக்கு, அதாவது அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை கத்தார் நாட்டுல. ஆனா இதை செஞ்ச சில மணி நேரங்கள்ல போர் நிறுத்த அறிவிப்பு வருது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமாக. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல பெரும் பங்கு தான் வகிச்ச மாதிரி வழக்கம் போல ட்ரம்ப் சொல்றதையும் நம்ம பாக்குறோம். இந்த போர் நிறுத்தம் ஏன் ஏற்பட்டது, கூடவே இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமானதா இருக்குமா, ரெண்டு பேரும் மனப்பூர்வமா தான் இந்த போர் நிறுத்தத்தை எதிர்கொண்டாங்களா, இது மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். முதல்ல நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க. திடீர்னு அமெரிக்கா ஈரானை தாக்குன அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்காவை தாக்கியிருக்காங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்ட நிலைக்கு போகும்னு எதிர்பார்க்கிற நிலையில சில மணி நேரங்கள்ல போர் நிறுத்த அறிவிப்பே வருது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமா. அதை நான் செஞ்சு வச்சேங்கிற மாதிரி இப்போ ட்ரம்ப் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம் என்பது உலகம் ரொம்ப உற்று பார்த்த ஒரு யுத்தம். 10 நாள் தான் நடந்துச்சு, 10 நாளோ 12 நாட்களோ. ஆனா இந்த 12 நாட்களுக்குள் இந்த யுத்தத்துடைய அந்த வடிவம் என்பது உலகமே ஒரு திடுக்கிடல், பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும், ஒரு பயம், கச்சா எண்ணெய் விலையேற்றம், சொல்ல போனா ஈரான் வழியாக வருகின்ற கப்பல்களே வர முடியாத சூழல். அதையும் தாண்டி இஸ்ரேலுடைய பல்வேறு கட்டிடங்கள் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலில் வரலாறுலயே இல்லை, இது வரைக்கும் இல்ல, வரலாறு இல்லை. அது மட்டும் இல்ல, வரலாறுல இல்ல. நீங்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அமெரிக்காவை எந்த நாடாவது தாக்கி இருக்கிறதா? இல்ல. அமெரிக்காவில போய் தாக்கலின்னு விடுங்க, அமெரிக்காவுடைய உலகம் முழுவதும் அமெரிக்காவிற்கு அந்த விமான தளங்கள் இருக்கின்றன, ஏவுகணை தளங்கள் இருக்கின்றன, பேஸ் இருக்கு. இப்போ மத்திய தரைக்கடலில் கத்தாரில் இருக்கிறது, பஹ்ரைனில் இருக்கிறது, செங்கடலில் இருக்கிறது, இப்படி பல்வேறு நாடுகளில் அமெரிக்காவோட பேஸ் இருக்கு. அங்க அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இன்னைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் பெரிய சட்டாம்பிள்ளை தாதா மாதிரி ஒரு பேச்சு பேசுறது காரணமே, உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் அமெரிக்காவுடைய விமானப்படை, போர்ப்படை, போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்துல எந்த நாடாவது, சின்ன நாடை விட்டுருங்க, ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்ற ரஷ்யா தாக்கியிருக்கா அமெரிக்காவை, சீனா தாக்கியிருக்கா? வரலாற்றிலே நடக்காத ஒரு விஷயம் ஈரான் தாக்கியிருக்கு. அதுதான் அதிர்ச்சி. அதுவும் அவங்களுடைய மிகப்பெரிய விமான தளம். அது சொல்றேன், மத்திய தரைக்கடல் பகுதியில் கத்தாரில் இருக்கின்ற விமானத்தளம் தான் அந்த ஏசியால பெரிய தளம். ஆமா, அதுல பல்வேறு வகையான போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதை வச்சுதான் ட்ரம்ப் மிரட்டினார். அந்த தைரியத்துல தான் ஈரானில் இருக்கின்ற இஸ்பஹான்ல, போர்டிகோல, அந்த நடான்சால போய் என்ன செஞ்சாங்க, பங்கர் பஸ்டர் குண்டுகளை போய் போட்டாங்க, விமானத்துல போய் போட்டாங்க, 30,000 கிலோ வெடிமருந்து போய் போட்டாங்க. இதோடு ஈரான் அழிந்து விட்டதுன்னு ஒரு பேட்டி கொடுத்தார். ஆனால் ஈரான் அந்த நடந்த 12 மணி நேரத்துல அங்க ஒரு விபத்து கூட நடக்கல, ஒருத்தர் கூட கொல்லப்படல, சும்மா குழிய தோண்டிட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் அசிங்கப்படுத்தினாங்க. அப்ப அமெரிக்காவை திருப்பி தாக்குமா ஈரான் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அப்படிலாம் தாக்க மாட்டாங்க, அமெரிக்காவை தாக்குனா உயிர் வாழ முடியுமா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. ஆனால் உலகமே வியப்போடு பார்க்கின்ற ஒரு நிகழ்வு, நேற்று கத்தாரில் இருக்கின்ற அந்த அமெரிக்க பேச போய் இவங்க போய் கொண்டு போய் தாக்குனாங்க, விமானத்தை வச்சு ஏவுகணை மூலமா தாக்குனாங்க. இந்த விபத்துல எவ்வளவு சேதம்ங்கிறத விட்டுருங்க, தாக்குனான்ல, அந்த தைரியம் இருக்குல்ல, அந்த தாதாவை போய் நீ கணத்துல அடிச்சான்ல, ஊர் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் போய் எட்டி அடிச்சா எப்படி இருக்கும்? ஏற்கனவே காசிம் சுலைமானை ஈராக்ல வச்சு காலி பண்ணும் போதும் அப்பவும் அடிச்சாங்க, தைரியமா அடிச்சாங்கல்ல. அப்ப ஒரு அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு அப்பொழுது ஏற்பட்டது. இரண்டாவது அதிர்ச்சி, அந்த ஈரானுக்கு இருந்து வெளியே வருகின்ற அந்த ஹோர்மோஸ், அந்த பல இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரைப், ஹோர்மோஸ் ஸ்ட்ரைப், இது ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதில் அமெரிக்கா கப்பல்கள் இனிமேல் நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் எடுத்த ஒரு முடிவு. அப்பாசி அறிவிச்சார்ல, வெளியுறவு அமைச்சர், அமெரிக்கா கப்பல்கள் அனுமதிக்க மாட்டோம். இது ஒரு பெரிய ஷாக்கிங். சவுதி அரேபியால இருந்து, குவைத்துல இருந்து அதிகமான கச்சா எண்ணெய் அமெரிக்காவுக்கு போகுது. ஏன்னா உலக அளவுல இன்னைக்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஈரான் 3வது இடம் இருந்தாலும் சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளும் முக்கியமான இடத்துல இருக்கின்றன. அப்ப இந்த 2 நாடுகளும், கத்தாரா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும்,
சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அதிகமான கச்சா எண்ணெய் அமெரிக்காவுக்கு கொடுக்குறான். அது இந்த ஹோர்மோஸ் வழியா தான் போய் ஆகணும். நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்ற உத்தரவு அது மிகப்பெரிய அதிர்ச்சி. நேற்று கூட பிரதமர் மோடி ஏன் வேகமா பேசினாரு? ஈரானுடைய வெளியுறவு அமைச்சருக்கு உடனே போன் போட்டாரு. எதுக்கு போட்டாரு? போர் நிறுத்தத்துக்கு இல்ல, ஹோர்மோஸ்ல இந்திய கப்பல்களை விட்டுருங்கப்பான்னு தான் கேட்டார். அப்ப இந்தியால வரக்கூடிய பெட்ரோலியத்துல 50% ஈரானுடைய. அதுதான் சொல்றேன். அப்ப அங்க இருந்து வர்ற கச்சா எண்ணெயை விட்டுருங்க, ரஷ்யாட்டே வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்ப இது எல்லாமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. அப்ப துணிச்சலாக எடுத்த முடிவு. இப்ப இந்த போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது 2 விஷயத்தை பத்தி ட்ரம்ப் பேசினார். ஒன்று, ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனியுடைய டார்கெட் ரொம்ப ஈஸின்னு பேசினார். அவரை எப்ப வேணாலும் காலி பண்ணிடுவோம், எங்களுடைய இலக்குல தான் இருக்காரு, இன்னைக்கு நாங்க நினைத்தால் கொமேனி நாளைக்கு உயிரிழப்பார். அத கொமேனி என்ன சொன்னாரு? நீ செய்யறதை செஞ்சுக்கோன்னாரு. அது ஒன்று. இரண்டாவது என்ன சொன்னாரு? ஈரானை நாங்கள் அழித்து விடுவோம், இஸ்ரேல் சொல்றதை கேட்கணும், ஈரான் மக்கள் உயிர் வாழ வேண்டும் என்றால் ஈரான் உடனடியாக போரை நிறுத்தணும். ஆனா என்ன நடந்துச்சு? அமெரிக்காவுடைய விமானத்தளங்களை போய் அடிச்சாங்களா? அப்ப என்ன விஷயம்? ஏற்கனவே ஈரானில் எவ்வளவு இருக்குங்கிற அந்த உண்மையான தகவலை அமெரிக்க உளவுத்துறை சொல்லலைங்கிற தகவலையும் சொன்னாரு. அவர் தான் சொன்னார். அப்ப ஈரான் இந்த 3 இடங்களிலும் அமெரிக்கா போட்ட உடனே இந்த 3 விமானத்தளங்களிலும், அதாவது இந்த அணு ஆயுதம் தயாரிக்கின்ற 3 இடங்களிலும் இந்த பங்கர் பஸ்டர் இப்போ விமான அது மூலமாக குண்டுகளை போட்ட உடனே அடுத்த 12 மணி நேரத்துல இஸ்ரேல் அடிச்சாங்க. அதுவும் மிகப்பெரிய தாக்குதல். கிட்டத்தட்ட வாய்ஸ்மேன் ஆய்வகம், ஒரு மிக முக்கியமான கட்டிடங்கள், மொசாத்துடைய கட்டிடம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துச்சு. அது ஒரு பெரிய இது. அதை விட இந்த இஸ்ரேலிய மக்கள் அவன் நாட்டை விட்டு வெளியே ஓடினானே, பக்கத்துக்கு இந்த சைப்ரஸுக்கு 1.5 லட்சம் பேர் போயிருக்காங்க. இஸ்ரேலில் இருந்து சைப்ரஸுக்கு 1.5 லட்சம் மக்கள் இன்னைக்கு அந்த நாட்டை விட்டு காலி பண்ணி போயிருக்காங்க. இப்ப இது ஒரு பின்னடைவு இல்லையா? அந்த மக்கள் கொந்தளிச்சு போறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்க மக்கள் ட்ரம்பே வெளியேறுங்கிற கோஷத்தோட இன்னைக்கு அமெரிக்க தெருக்களில் ட்ரம்புக்கு எதிராக திரண்ட அமெரிக்க மக்கள். இப்ப இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, நம்ம என்னடா போய் இந்த இஸ்ரேலுக்காக போட்ட குண்டு இன்னைக்கு நமக்கே திருப்பி பூமரங் மாதிரி வருதுங்கிற ஒரு ஆச்சரியம், ஷாக்கிங். அதனாலதான் 2 நாடுகள்கிட்ட கேட்டாரா கேட்கலையான்னு தெரியல. நான் இஸ்ரேல்ல சொல்லிக்கிறேன், இதோட போற நிறுத்திங்க. இது எவ்வளவு பெரிய அவமானம். கிட்டத்தட்ட மண்டிக்கிற மாதிரி தானே. நீங்கள் ஈரான மண்டிட்டீங்களா? அவன் உங்களோட பலம் குறைந்தவன் நீங்க நினைச்சீங்க, அவன் திருப்பி அடிச்சான். இன்னைக்கு யார் மண்டிடுவது? ஆனா இந்த அதிரடியெல்லாம் ஈரான் செஞ்சாலும் அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு 2 நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க, போரை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வருது. இது எதனால இவ்வளவு அதிரடியை காட்டுங்க? எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரேலை நீங்க எப்பவுமே நம்ப முடியாது. இப்ப சமீபத்துல ஹமாஸோட போர் ஒப்பந்தம் போட்டாங்க, கொஞ்ச நாள்ல திருப்பி போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. ஹிஸ்புல்லாவோட போர் ஒப்பந்தம் போட்டாங்க, அதுக்குமே காலாவதி ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அதை விட அந்த யமனில் இருக்கின்ற பூதி படையினரோடும் ஒப்பந்தம் போட்டாங்க, அவர்களும் இந்த ஒப்பந்தத்தை முடிச்சுட்டாங்க. இஸ்ரேல் நம்பகத்தனமான ஒரு நாடே இல்லை. ஒப்பந்தம் போடுவது என்பது இப்போதைக்கு ஒரு தற்சமயம் நிறுத்திக்குவோம். நிலைமை எப்படி இருக்கு? நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கூட ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துற மாதிரி தான் செய்திகள் வருது. என்ன காரணம்னா, இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இந்த போரை நிறுத்த விருப்பம்லாம் இல்லைங்க. காரணம், அவர் ஈரான் பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லிட்டே இருந்தார். ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது, யுரேனியம் செறிவூட்டப்படுதல் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு முடிந்து விட்டது, இப்பவே அவங்க 9 அணுகுண்டு தயாரிச்சுட்டாங்க. இது எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் தான். இஸ்ரேல் அணுகுண்டு இருக்கு இல்லைங்கிறத பத்தி அவர் பேசல, ஆனால் ஈரானில் தயாரித்து விட்டார்கள், இது அச்சுறுத்தல். என்ன கேட்கிறேன், அச்சுறுத்தல் தான். நீ அச்சுறுத்தல் இல்லையா மற்ற நாடுக்கு? அச்சுறுத்தல் தான். இப்ப அதற்காக நீ போய் ஒரு நாட்டு மேல நீ கொண்டு போட்டுருவியா? இப்ப இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்க தெரியுமா? போர் நிறுத்தத்துக்கு அவங்க தயார் தான் கிட்டத்தட்ட. ஆனால் அவர்கள் நிபந்தனை விதிக்கிறாங்க. என்ன நிபந்தனை? இனிமேல் இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் பண்றோம்னு சொல்லி நீ பேசக்கூடாது. அந்த நிபந்தனை போடுறாங்க. அப்பாசி சொல்லியிருக்காரு, இந்த நிபந்தனை இனிமேல் ஈரானோட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்க கூடாது. 2வது, நீ ஏன் என்னோட இப்ப நீ யுத்தம் பண்ண, அதுக்கான காரணத்தை ஒரு 3ஆம் நாடை வைத்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவோம். நீ எனக்கு காரணம் சொல்லு.
இதுதான் காரணமா? அல்லது எதிர்காலத்தில் நீ வந்து இந்த திடீர்னு தாக்குதல் பண்ணினா இந்த ஒப்பந்தம் முறிஞ்சிடும். ஒண்ணு. மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், பாலஸ்தீனத்தில் நாங்கள் ஹமாஸுக்கு ஆதரவாகத்தான் இருப்போம். அவர்கள் அனுப்பிச்ச அந்த ஏவுகணை கூட பாத்தீங்கன்னா காசான்னு போட்டிருக்கோம். ஆமா, அவங்க அனுப்பிச்ச ஏவுகணையில ஹமாஸோடைய அந்த உயிர் தியாகம் செஞ்ச தலைவர்களுடைய பேரெல்லாம். அப்ப எந்த அளவிற்கு இன்னைக்கு ஈரான் பாலஸ்தீனம் பக்கம் நிக்குது? இன்னைக்கு ஒரு கேள்வி எழும், இத்தனை அரபு நாடுகள் இருக்கு, 57 அரபு நாடுகள் இருக்கு, ஓஐசி கூட்டமைப்பே இருக்கு. ஈரான் அந்த கூட்டமைப்பிலே கிடையாது. கூட்டமைப்பில் இல்லாத நாடு ஈரான். 1967 இஸ்ரேலோட வந்து மோதி அரபு நாடுகளோடு இருக்கும் பொழுது கூட ஈரானை இவங்க சேர்த்துக்கல. ஈரான் எப்பொழுதுமே தனித்து தான் நிக்குது. ஆனால் இன்னைக்கு பாலஸ்தீனம் பக்கம் நிக்கின்ற நாடு ஈரான் தானே. ஆமா, அதைத்தான் கடந்த வெள்ளிக்கிழமை அயதுல்லா கொமேனி வந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது சொன்னார். அரபு நாடுகளுக்கு கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அரபு நாடுகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். சொன்னது நீங்கள் வேடிக்கை பாருங்கள். உங்களுடைய ஈமான் வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுசரணையாக சாமரம் வீசக்கூடியவர்களாக இருக்கீங்க. சுத்த தமிழ்ல இப்படித்தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அடிமை ஆயிட்டீங்க. நீங்கள் வந்து ஒண்ணு போருக்கெல்லாம் வர வேண்டாம், எங்களை வேடிக்கை பாருங்கள், நாங்கள் யுத்த காலத்தில் இருக்கிறோம். இதை விட இங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை எப்படிங்க சொல்ல முடியும்? ஒரு 87 வயது முதியவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார், நான் இன்னைக்கும் மரணிக்க தயார்னு சொல்றாரு. ஆனா அமெரிக்க சலங்களை ஷாஃபி சன்னி விஷயம் பேசுறாங்கல்ல, ஷா சன்னி விஷயம், அது கான்ஃபிளிக்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதையும் சொல்றாரு, அது வந்து எங்களுக்குள்ள ஒரு முரண், அது அப்பொழுதே தீர்த்திருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, இந்த ஷா சன்னி பிரச்சனையை கூட முன்னோர்கள் தீர்த்திருக்க வேண்டும், அது இப்பொழுதும் தீர்க்கப்பட வேண்டும். அதெல்லாம் பிரச்சனை, அது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்பது இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக திரண்டு இருக்கின்ற இஸ்ரேல். நீங்க இவர்களோடு சேர வரல, இன்னைக்கு அமெரிக்காவுக்கு பின்னாடி நிக்கிறீங்க, சுகபோக வாழ்வுக்கு நீங்க ஆதரவா நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்ற விஷயம் என்பது முக்கியமானது இல்ல. அவங்க என்ன கொள்கையில இருக்காங்கிறது அடுத்து. அப்ப இன்னைக்கு ஈரான் ஒரு தெளிவான முடிவை எடுத்ததன் பலன், அது மட்டும் இல்லாமல் எடுத்த முடிவை அவர்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எடுத்த முடிவை அவர்கள் வந்து இதை வந்து இப்ப போர்ல அவங்க செலுத்தினாங்க. அமெரிக்காவை எதிர்த்து கொண்டு போட்டாங்க. உடனே ஒரு செய்தி வந்தது, அமெரிக்காவில் இஸ்ரேல சொன்னது, அரபு நாடு இன்னொரு அரபு நாடை ஈரான் அடித்து விட்டது. அந்த செய்தி இஸ்ரேல ஊடகம் போடுறாங்க, CNN போடுது. ஈரான் இஸ்லாமிய நாடு, ஆனால் கத்தார் ஒரு இஸ்லாமிய நாடு, அங்க தாக்கப்பட்டது, ஒரு முஸ்லீம் நாடு தாக்கப்பட்டது. அதற்கு தான் விளக்கம் கொடுத்திருக்காரு அப்பாசி. நாங்கள் கத்தார் மக்களை தாக்கல, கத்தரை தாக்கல, கத்தரில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை தான் தாக்கியிருக்கோம். எங்களுடைய இலக்கு அதுதான். எங்களை கத்தரை தாக்குவது இலக்கே இல்லை. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு நெதன்யாகு ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஈரானுமே வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துருக்காங்க, ஆனால் நிபந்தனையோடு ஒத்துருக்காங்க. நிபந்தனை இல்லாமலாம் ஒத்துக்கல. நாங்களும் போர் நிறுத்தத்துக்கு தயாரா தான் இருக்கோம். இந்த இந்த மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் வேண்டும் அப்படிங்கிறது நாங்கள் உடன்பாடுதான். ஆனால் இது வெறுமனே பேச்ச கண்துடைப்பா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அமெரிக்காவை நம்ப தயாரா இல்ல, இஸ்ரேல் நம்ப தயாரா இல்ல. அதுதான் முக்கியமானது. இரண்டு நாடுகளும் மூன்றாம் நாடு, ஒரு முக்கியமான நாடை வச்சு நீங்க வந்து ஒப்பந்தம் போடுங்க. ரஷ்யா மாதிரியோ இல்லது வந்து துருக்கி மாதிரியோ சீனா மாதிரியோ அல்லது குறைந்தபட்சம் தென்கொரியா போன்ற ஏதோ ஒரு நாடை வச்சு நீங்க வந்து ஒப்பந்தம் போடுங்க. அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறினால் அது ஒப்பந்தம் முறிந்துவிடும். நாங்கள் அணுகுண்டு தயாரிக்க தான் செய்வோம், அது எங்களுடைய உரிமை அப்படிங்கிற முடிவுக்கு ஈரான் வந்து விட்டது. தெளிவாக இருக்கிறாங்க. இத்தனை தாக்குதல் நடந்தது, ஈரான்ல மக்கள் மூச்சு விட்டாங்களா? நான் கேட்கிறேன், கொந்தளிச்சாங்களா? ஈரானை விட்டு மக்கள் வெளியேறினார்களா? வாய்ப்பே இல்லை. இங்க இஸ்ரேல்ல வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து உற்சாகப்படுத்துறாங்க சொல்றேன், ஆனா இஸ்ரேல்ல தப்பிச்சு போறாங்க. அதுதான் வித்தியாசம். பாலஸ்தீனத்துல வந்து கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. அங்க இருக்க இடம் இல்ல, உணவு இல்ல, மருந்து இல்ல, குழந்தைக்கு பால் இல்ல. அங்க இருக்கின்ற 20 லட்சம் பாலஸ்தீனர் நடத்த விட்டு காலி பண்ணாங்களா? எவ்வளவு நீங்க வந்து வேலை காமிச்சீங்க. லிபியாவுக்கு போயிடுங்க, கத்தாருக்கு போயிடுங்க, லிபியா பாலைவனத்தில் நாங்கள் குடியிருப்புகளை கட்டித்தர்றோம், உயிர் வாழ்கிறதுக்கு எல்லா பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு எல்லாமே நான் வசதி செஞ்சு கொடுக்கணும். அமெரிக்கா எத்தனை பிரச்சாரத்தை பண்ணாங்க. இந்த மக்கள் நகர்ந்தாங்களா? ஆனா இன்னைக்கு குண்டு போட்டவனே ஓடுறான், சொந்த இடத்த விட்டு ஓடுறான். ஏன் ஓடுறான்? இதே வித்தியாசம். அப்ப அயதுல்லா கொமேனி டார்கெட்டட், அவர் கொலை செய்யப்படுவார் என்றெல்லாம் பேசுனீங்களே, ஏற்கனவே சொல்லிட்டாங்களே
எனக்கு பதிலா 4 பேர் நிக்கிறாங்க, என் உயிர் பிரச்சனையே இல்லை. அங்க ஒவ்வொரு தலைமை பதவியிலையும் சில என்னுடைய உயிர் இன்று பறிக்கப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தால் தயாராக இருக்கிறார். எங்களுடைய கொள்கை தான் முக்கியம் சொன்னார்ல. எங்களுக்கு வேற லீடர்ஷிப் வச்சு நாடு இல்ல, எங்க கொள்கையை வச்சுதான் நாடு. இப்ப அந்த தெளிவு இது அமெரிக்காவுக்கு அது அதிர்ச்சி தான். ஈரான் இப்படி ரியாக்ட் பண்ணும், ஈராக் மாதிரி அழிச்சிடலான்னு பார்த்தாங்க, சதாம் ஹுசேன் மாதிரி பிடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா சதாம் ஹுசேன் மாதிரி இல்ல ஐதுல்லா கொமேனி. நீங்க ஈரானை மட்டும் ஒரு ஆளு. ரெண்டாவது, ஈரானோடு ஈராக்கை நீங்க ஒப்பிடவே முடியாது. ஈரானுக்கு பின்னாடி இத்தனை நாடுகள் இருக்கின்றன, ஈராக்கு பின்னாடி எந்த நாடுகளும் இல்ல. வரல. அவர் ஒன்மேன் ஷோவா இருந்தார், அங்க பெரிய ஆயுதங்கள் இல்ல. ஒரு வகையில் பார்த்தால் அமெரிக்கா கொடுத்த ஆயுதம் தான் ஈராக்ல இருந்தது. ஆனால் ஈரான் அப்படி அல்ல. 40 வருடங்களாக பொருளாதார தடை விதித்தீங்க, எப்படி லேட்டஸ்ட் ஆயுதம் அங்க இருக்கு? அங்க எப்படி லேட்டஸ்டா எல்லாமே அந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டு வரல, சீனாவும் ரஷ்யாவும் உங்களுக்கு அவர்கள் கொடுத்த உதவி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவர்களுக்குள் பண்டமாற்றம் இருக்கிறது, ஒப்பந்தம் இருக்கிறது. 2021 சீனாவோட போட்ட ஒப்பந்தம், 2023 ரஷ்யாவோட போட்ட ஒப்பந்தம், ஸ்ட்ராங்கான ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. ஆயுதங்கள் பரிமாற்றம் இருக்கிறது. நான் கச்சா எண்ணெய் கொடுக்குறேன், நீ ஆயுதம் கொடுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி அவர்கள் உங்களுடைய போரை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இப்ப நீங்க இஸ்பஹான்லயும் நடான்சாலையும் போர்டிகோலையும் ஆயுதங்களை நீங்க கொண்டு போற வரைக்கும் வச்சிருப்பானா? அதான் சொல்றான். நாங்கள் பல மாதங்களுக்கு முன்பே எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டோம், மாத்திட்டோம். நீங்க குண்டு போற வரைக்கும் வச்சுட்டு இருப்போமா? உங்கள்ட்ட பங்கர் பஸ்டர் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதா? தெரியும். இறுதியாக நீங்கள் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பின்னாடி வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு யுத்தம் பண்ணுவீங்கன்னு தெரியும். நாங்கள் மாற்றி விட்டோம், ஒரு உயிரிழப்பு கூட இல்லை. இப்ப எந்த அளவுக்கு நீ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுதான் ட்ரம்புக்கு அதிர்ச்சி. எந்த அளவுக்கு எதிர்பார்த்து ஒரு நிகழ்வு நம்ம இப்படி போட்டு ஒரு பயம் இல்லை. அங்க குண்டு போட்டவனே வெள்ளை மாளிகையில வந்து இப்படி வீரவாசமா பேட்டி கொடுத்தாரு. அங்க ஒண்ணுமே நடக்கலைன்னு சொன்ன உடனே அவர் தலையை தொங்க போட்டு இன்னைக்கு வெள்ளக்கொடியை காமிக்கிற அவலம். இன்னைக்கு ஈரான் வந்து அதை ஏத்துக்க வேண்டுமா வேண்டாமாங்கிற இடத்துல ஈரான் தான் இருக்கு. மத்திய கிழக்கத்துல அவங்க, அதாவது மத்திய கிழக்குல தவிர்க்க முடியாத ஒரு வல்லரசு இன்னைக்கு ஈரான். நிச்சயமாக ஈரான் மத்திய கிழக்கில் ஒரு வல்லரசாக வளர்ந்து நிற்கிறது. அதான் முக்கியம். இன்னைக்கு இஸ்ரேல் பெரிய அதிர்ச்சியில் இருந்து மீள முடியல. தான் தான் வல்லரசு, நம்மை சுற்றி இத்தனை அரபு நாடுகள் இருந்தும் கூட நான் வீரனாக இருக்கேன். ஆனா 10 நாள் தாக்கு பிடிக்க முடியலையே அமெரிக்கா சப்போர்ட் இல்லாம. அமெரிக்கா வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, வந்துருங்க, நிர்பந்தங்க. ட்ரம்பே 2 வாரம் கழிச்சு முடிவெடுக்கிற விஷயத்தை 10 நாளில் யார் முடிவெடுக்க வச்சாங்க? 4 நாளைக்கு முன்னாடியே ஏன் முடிவெடுத்தீங்க? நிர்பந்தம். என்னால தாக்கு பிடிக்க முடியல, என் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, என் நாட்டுல குழப்பம் இருக்கிறது, என்னுடைய மக்கள் சைப்ரஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்கான், என்ன திட்டுறான், பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து விட்டன, வந்து விடு, எனக்கு சார்பா வந்து குண்டு போட்டான். ஆனா இதுல இருந்து இஸ்ரேல் மீள்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா? நிச்சயம் டைம் ஆகும்ல. ஆனா பல்வேறு கட்டிடங்கள் தானே கடுமையா தாக்கப்பட்டிருக்கு. ஆக்கப்பட்டாலும் அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களும் எங்க போர் என்றாலே கண்டிப்பா மீள்வதற்கு டைம் எடுக்கும், அது ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்கள் புலம்பல, எங்களுக்கு 1000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு புலம்பல, எனக்கு 20 நாள் 25 30 பேர் தான் செத்து போயிட்டான்னு நீ புலம்புன. அது உண்மையான தகவலா நமக்கு தெரியாது. ஏனென்றால் CNN தவிர எந்த ஊடகத்தையும் நீ உள்ள அனுமதிக்கல. அல் ஜசீரா ஜோர்டானிலிருந்து இயங்கிக் கொண்டிருந்தது, தடை, எல்லா ஊடகத்துக்குமே தடை. அப்படி தடை செய்யப்பட்ட ஊடகங்கள் வந்த செய்தி எப்படி? அப்ப உண்மையான விஷயங்கள் எப்படி வெளியே வந்திருக்கும்? நான் கேட்கிறேன், உனக்கு சார்பாக இருக்கின்ற ஊடகங்களே கொடுத்ததே வந்து பயங்கரமா இருக்கு, மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்ப அதை விட பல மடங்கு உண்மை இருக்குங்க, அதான் உண்மையான விஷயம். அதனால பாதிப்பு வந்து அதிகம்தான், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இஸ்ரேலில் பெரிய பாதிப்பு. இன்னைக்கு நெதன்யாவுடைய குடும்பம் கூட சைப்ரஸுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க. அவருடைய மகனுக்கு திருமணம் நடக்கதா இருந்தது, மருமகள் குடும்பம் எல்லாம் இன்னைக்கு சைப்ரஸுக்கு போயிட்டாங்க. நெதன்யாவு மட்டும்தான் இருக்காரு, அவர் கூட வெளியே வர்றதில்லை. அவர் நேற்று இதுல நம்ம ஜெருசலத்துல போய் அவருடைய ஆலயத்தில் ட்ரம்புக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடிய காட்சி வெளியே வந்தது. ட்ரம்ப் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இதுதான் நேற்று நடந்த நிகழ்வு. இப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழல் அது பாத்துக்கங்க. இதுதான் இன்றைய உண்மையான கள நிலவரம். ஆகவே போர் நிறுத்தம் என்பது வரவேற்கிறோம், போர் நிறுத்தம் வேண்டும். போர் வந்து அப்பாவி மக்களை வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஆனால் அமெரிக்கா எடுத்த போர் முடிவு என்பது, போர் நிறுத்தம் என்பது பயத்தின் அடிப்படையில தான், சமாதானத்தின் அடிப்படையில் இல்லை. வேண்டாம், நமக்கும் பொருளாதாரம் பாதிக்கும், இஸ்ரேலும் பிரச்சனை ஆயிடும், சின்ன நாடு, 80 லட்சம் மக்கள் 90 லட்சம் மக்கள் தான் இருக்காங்க,
அழிந்து விடும், மீண்டு வருவதற்கு நேரம் எடுக்கும் என்கிற அடிப்படையில் போர் நிறுத்தம். அதை ஈரான் ஏற்றுக்கொள்ளும், ஆனால் சில நிபந்தனைகளோடு என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இப்ப இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். ஆனா காசா மக்கள் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஈரான் இவங்களை தாக்க இஸ்ரேல் ரொம்ப கோவப்பட்டு மூர்க்கத்தனமா காசாவில அதாவது குண்டு போட்டு கொள்றது வேற, இப்ப சுட்டே கொண்டுகிட்டு இருக்காங்க. இல்ல, இப்ப இந்த சூழ்நிலை மாறும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வாய்ப்பை ஈரான் பயன்படுத்திக் கொள்ளும்னு எதிர்பார்க்கிறேன். ஈரான் நிபந்தனைகளில் காசா மக்களுக்கு நீ பிரச்சனை வரக்கூடாதுங்கிற ஒரு நிபந்தனை போடலாம். ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் இந்த யுனைடெட் நேஷன் சொல்லக்கூடிய இந்த ஐரோப்பிய யூனியன் ஏற்கனவே இஸ்ரேல் மேல ஒரு இது கொண்டு வந்தாங்க, ஒரு பிராது கொண்டு வந்தாங்க. இஸ்ரேலுக்குள் நாங்கெல்லாம் போய் பார்க்கணும், இந்த மக்களை பாதுகாக்கணும், அழிந்துகிட்டு இருக்காங்கன்னு, இனப்படுகொலை நடக்குதுங்க. அதை இஸ்ரேல் ஒத்துக்கல. அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை வைத்து இஸ்ரேலை காப்பாற்றியது. இப்ப அந்த சூழல் மாறும்னு எதிர்பார்க்கலாம். இனி சட்டாமலைத்தனம் பண்ண முடியாது. நீ அடி வாங்கியிருக்க, போனாட்டே பாக்குறோம், அங்கேயும் பாக்குறோம். இனி போர் நிறுத்தப்படணும், நிரந்தரமாக நிறுத்தப்படணும். நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்கிற குரல் இஸ்ரேலுக்குள் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் பதவி விலக வேண்டும் என்ற குரல் அமெரிக்காவில் எழுந்திருக்கிறது. ரெண்டு பேருக்குமே நேரம் சரியில்லை. அதனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச காலத்துக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற மக்கள், காசா மக்கள் நிம்மதி பெருமிச்சு விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இஸ்ரேலுக்கும் இந்த முறை கொஞ்சம் பயம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும். ஏன்னா அவங்களுடைய அயன் டோம் ரொம்ப நம்பினாங்க. ஆனா அமெரிக்காவுடைய ஏவுகணைகள் சல்லடையாக்கி இருக்கு. சரி, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு ரெண்டு தரப்பு மக்களும் நிம்மதியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அல்ஹம்துலில்லாஹ். உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருக்கு. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.